ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன். நானுமே நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன் வீடியோ போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துக்கு முதல் நாள் வந்து வீடு எப்படி சுத்தம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. பூஜா கிளீனிங், பூஜை ரூமு எல்லாம் விளக்கு எல்லாமே தேய்க்கிறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். கடகடன் ஆடி மாத சிறப்புகள் பார்த்துடலாமா? ஸோ ஆடி மாதம்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மாதம் தான் நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப தெய்வீகமாகவும் தெய்வ கடாட்சமும் நம்மளும் எப்போவுமே நல்லா இருக்கணும், பக்திமயமாக இருக்கும் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் மாதம்னா இந்த ஆடி மாதம் எனக்கு. அதே மாதிரி இதோட மேலும் மேலும் சிறப்புகள் என்ன அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மனுக்கு எல்லாமே, மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை, அங்காளம்மன் போன்ற சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கு எல்லாமே சிறப்பான பூஜைகள் நடைபெறும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆடி முதல் வெள்ளி, நம்மளோட ஆடி மாதம் தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மங்களகரகமான நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா குடும்ப நலம், செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப நம்பப்படுது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாளே இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன், நம்ம கிச்சனாக இருக்கட்டும், பூஜை ரூமாக இருக்கட்டும், வீட்டு நிலவாசலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அவ்வளோ நல்லது. நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வரும். கிச்சனில் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்றைக்குமே அன்னத்துக்கு குறைவு இருக்காது. நம்ம அன்னபூரணியாக நல்லபடியாக வழிபடணும் இல்லைங்களா? ஸோ நமக்கு கிடைக்கிற சாப்பாட்டுக்கு தினம் கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை பொழுது. ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து கோலம் போட்டு நிலவாசல் பூஜை தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆடி செவ்வாய் ரொம்ப சிறப்பானது. ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாள் கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். கோயில் எல்லாம் அபிஷேகம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுபோக ஆடி மாதத்தில் வர ஆடி பெருக்காக இருக்கட்டும், ஆடி தபஸாக இருக்கட்டும், ஆடி பூரம், ஆடி கிருத்திகை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வழிபாடு தான். ஸோ அங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து வழிபாடு பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலையில் நிலைவாசல் பூஜை பண்ணுங்க, அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்மளோட நிலைவாசலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். நிலவாசலை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மங்களகரமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டுக்கு. ஸோ இதை வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கும். யாராவது உங்களை ஏதாவது நினச்சிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக அதை மாற்றி கொடுக்கும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே பண்ணியாச்சு அதிகாலை பொழுதில். ஸோ நல்லபடியாக வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டேன். அன்றைக்கி நான் ஒரு 5:30க்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். 5 o'clock எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். கடை நிலவாசல் பூஜை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் விளக்குமே ஏற்றியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா சாமி பாட்டு எல்லாமே போட்டுவிட்டு நல்லா சாம்பிராணி எல்லாமே போட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா காலையில் பூஜை நல்லபடியாக இருந்தது. இது காலையில் 6:15 மணி இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். சுக்கிரஹோரையில் வந்து விளக்கு ஏற்றியாச்சு. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் விளக்கேற்றுறது அவ்வளோ நல்லதுங்க. ஸோ நீங்களாம் அந்த மாதிரி பண்ணிங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பூஜை பண்ணி நான் வந்து வழிபாடு பண்ணியிருந்தேன். நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடையும் தூய்மையான மனதோடையும் நல்ல ஒரு வைப்ரேஷனோட நீங்கள் பூஜை பண்ணிங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் கடவுள் கொடுப்பாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு பொரியல், அடுத்ததாக பருப்பு குழம்பு, சாதம், அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே வச்சிட்ருந்தேன். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாயன தொடக்கம், அதாவது சூரியன் தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நாளுமே பூஜை பண்ணுங்கள், குடும்பத்தோடு சேர்ந்து பூஜை பண்ணுங்கள், நல்ல பலனை பெறுவீங்க. அன்றைக்கி இந்த ஆடி மாதத்தில் கோயிலுக்கெலாம் போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு அம்மன் வழிபாடில் நல்லா கலந்துக்கோங்க. அபிஷேகம் பாருங்கள். முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்து நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. அன்றைக்கி நாளே பார்த்தீங்க அப்படின்னா நான் கோயிலுக்கு போய் அம்மனோட அபிஷேகம் எல்லாம் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டேன். அன்றைக்கி டேவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு அபிஷேகம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே அவ்வளோ பொறுமையும் மன தைரியமும் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஒவ்வொரு ஆரத்தியுமே பார்த்திங்க அப்படின்னா அம்மன் வந்து நமக்கு நல்லபடியாக காட்சி அளிப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து உள்ளே வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மனுக்கு அபிஷேகத்தை பாருங்கள், நல்லபடியாக பூஜை பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதானே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையாக இருக்கும். அந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பொறுமை, நம்பிக்கை, தைரியம். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே வேணும். எல்லா சூழ்நிலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மீண்டு வரணும். அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க.
நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வைங்க. ஒவ்வொருத்தரோட கனவுகள், லட்சியம் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக அதை நோக்கி முன்னேறி போய்க்கிட்டே இருங்க. நமக்கு எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக துணை இருப்பாங்க. நம்மளோட எண்ணமும் செயலுமே நம்மளை வந்து அந்த வெற்றிக்கு கண்டிப்பாக கொண்டு போய் வழிகாட்டும். ஸோ நல்லபடியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.